இன்னைக்கு என் வீட்டில் ஒருத்தர் 18 வயசு ஆயிட்டாருன்னா என் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரேன். பட்டியல் வரும்போது பேர் சேரட்டும். நான் இன்னைக்கு எனக்கு வந்து உடனே கார்டு கொடுங்க நான் கேட்கலாம். இந்த கார்டு கூட நீங்கள் கொடுங்க. பட் பட்டியல் வந்து எப்போ பட்டியல் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களோ 6 மாதம் ரிலீஸ் பண்ணுறீங்களா, ஒரு வருஷம் ரிலீஸ் பண்ணுறீங்களா, அந்த நேரத்தில் என் பேர் சேரணும். பட் அதை ரெஜிஸ்டர் பண்ணுற முறை எனக்கு உடனடியாக உள்ளங்கையிலேயே அதை வந்து கொண்டு வந்தால் அது வந்து பாதுகாப்பா இல்லை வந்து அது பாதுகாப்பாற்றதா மாறுமா, இல்லை வந்து வாக்கு என்பது ரொம்ப வலிமையானது. நான் இன்னைக்கு வந்து மொபைல் மூலயமா எல்லாமே நடக்குது. இது எளிதில் சாத்தியமா தேர்தல் ஆணையம் வந்து செய்யுமா? அதை வாக்களிப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஜனநாயக கடமை. நம்ம ஜனநாயக கடமையை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிற உணர்வு அவர்களுக்குள்ள செல்ல வேண்டும். அதை தாண்டி நீங்க போன்ஸ்ல இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இப்போ வரவன் என்ன பண்ணிக்குவோம், படுத்துக்கிட்டு போன்ல ஓட்டு போட்டலாமான்னு போன்ல ஓட்டு போடுவோம். நீங்க வந்து சமுதாயத்தை போய் ஃபேஸ் பண்ணும்போது பெருசா அடிவாங்க. அதனால பணம் கொடுத்து வாங்க போறாங்க. நான் என்ன பெருசா பண்ண போறேன்? ஜென்சி கிட்ஸுக்கு எதை சொன்னாலும் நீங்க 20 செகண்டுக்குள்ள சொல்லணும்னு சொல்றாங்க. வேற வழியில சொல்லி தான் ஆகணும். அவங்களுக்கு ஏற்ற மொழியில சில விஷயங்கள் சொல்லி தான். இப்போ அரசியல நீ கற்றுக் கொடுக்கணும்னா 20 செகண்ட் இல்லை 2 நிமிஷத்துக்குள்ள என்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுத்து தான் ஆகணும். அவங்களோட மொழிக்கு தான் நம்ம போய் ஆகணும். அவளை பிடிச்சி இழுத்து நீ வா இந்த பேப்பரை படி, இந்த கட்டுரை படினா படிக்க மாட்டாங்க. நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் சொல்லி சொல்லுவேன். நாளைக்கு உங்க வீட்டில் கொசு கடிக்குதா, நீ உன் கவுன்சிலர் தான் நீ பார்க்கணும். அது 2 ஓட்டு முக்கியம். ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீ செய்ய மாட்டேன் அப்படின்னா உன்னை நான் என்ன சொல்றது? அதுக்கு வந்து 50% 40% உள்ளாட்சி தேர்தலாக அப்பளம் நடக்குதா அந்த ஊர்ல? அப்புறம் எப்படி உங்களுக்கு கவுன்சிலர்ஸ் வந்து வேலை செய்வாங்க? நீங்க வந்து தேர்தல் திருவிழான்னு சொல்லி சொல்றோம். அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு விடுமுறை கொடுக்குறோம். அந்த ஒரு நாள் கூட நான் வாக்குச்சாவடிக்கு வரமாட்டேன், நான் வந்து எனக்கு தேர்தல் பத்தி பெரிய அக்கறை இல்லை அப்படின்னு சொல்வது நான் வந்து அது தவறுன்னு நான் பார்க்கிறேன். ஒரு 1000 பேருக்கு ஒரு பூத்து போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஏரியா முழுக்க மலை கிராமத்தில் இருக்கிற 2 வாக்குக்கு வந்து போறாங்க. தேர்தல் ஆணையம் போறாங்க அது பண்றாங்க. இப்போ வந்து கஷ்டம் இருக்கும்போது நான் வந்து அங்கிருந்து 1 கிலோமீட்டர் கூட பயணிச்சு நான் போக மாட்டேன். ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? அதாவது வாக்கு விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. இது 100 விழுக்காடாக மாற்றுவதற்கான வேலைகளை தேர்தல் ஆணையம் முன்னெடுக்கணும். இதே போன்ற வாக்குப்பதிவை மீண்டும் மீண்டும் செய்யாமல் புதிய யுக்திகள், புதிய தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தி சாஃப்ட்வேர்லாம் வந்து நாளுக்கு நாள் மாறிட்டு இருக்கு. அதில் சேஃப்டி சாஃப்ட்வேர் இருக்குது, ரொம்ப வந்து அன்சேஃப்டி சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து தரம் பிரித்து பார்த்து அதெல்லாம் முறையான வகையில் உபயோகித்தா சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு இணையாக 100 விழுக்காடு இல்லை 90 விழுக்காடுக்கு மேலே வந்து கூட நம்ம வந்து 2031 நம்ம எட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது குறிப்பாக பார்த்திங்கன்னா வயதானவர்கள் நிறைய பேர் போய் வாக்களிக்கலை. இப்போ வெளிநாட்டில் இருக்கிற பல பேர் வந்து அங்கே லாக் ஆகிட்டாங்க. வெளி மாநிலத்தில் இருக்கிற பல பேர் வந்து அங்கேயே முடங்கக்கூடிய சூழலில் இருக்காங்க. சில பேர் வந்து வேலை நிமித்தமாக வர முடியாத சூழல். அதனால தான் அந்த 15% வந்து முழுமையாக வரல. அவர்களுக்கும் வசதியாக உள்ளங்கையிலேயே அதை வந்து கொண்டு வந்தால் அது வந்து பாதுகாப்பா இல்லை வந்து அது பாதுகாப்பாற்றதா மாறுமா, இல்லை வந்து வாக்கு என்பது ரொம்ப வலிமையானது. நான் இன்றைக்கி வந்து மொபைல் மூலயமா எல்லாமே நடக்குது. இது எளிதில் சாத்தியமா தேர்தல் ஆணையம் வந்து செய்யுமா? அதை முதல்ல இன்னைக்கு நம்ம வந்து கட்சிகள், தோற்ற கட்சிகள் குறிப்பாக தோற்ற பிறகு சொல்கின்ற முதல் வார்த்தை இவிஎம் ஹேக் பண்ணிட்டாங்க. இது சொல்றாங்க. எது குத்துனாலும் பாஜக போகுது. இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த காங்கிரஸில் கூட சில பேர் இதை சொல்கிறாங்க. எல்லாமே நடக்குது. நீங்கள் ஆம் ஆத்மி தோற்கும் போதும் சரி, முலாயம் சிங் யாதவ் தோற்கும் போதும் சரி, மாயாவதி தோற்கும் சரி, இது தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் வராங்க. இவிஎம்ஏ எலெக்ஷன் கமிஷனில் அங்கே ரொம்ப பாதுகாப்பானது தான், நீங்கள் வேணால் வந்து ஹேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அது இன்றைக்கு வரைக்கும் ஒரு சந்தேக பார்வை இருந்து கொண்டே இருக்கின்றது. இது ஏற்கனவே இருக்கிற எஸ்டாப்ளிஷ்டு மெத்தடில் இருக்குது. ரெண்டாவதாக நீங்கள் கேட்குறதுல வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்பெஷலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து ஃபார்ம்ஸை முன்னாடி கொடுத்து தபால் வாக்கள் நீங்கள் போடலாம். ஆனால் நீங்கள் அதை பதிவு செய்யணும். எங்கள் வீட்டில் ஒரு வயதானவங்க இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, தாத்தா இருக்கார், ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கார் அப்படிங்கிற பதிவு பண்ணணும். அது பதிவு பண்ணுறத அவங்க எலெக்ஷன் கமிஷன் வீட்டுக்கே வர்றாங்க, பண்ணுறாங்க. அரசு ஊழியர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் வேறு யாராவது ஓட்டுநர்கள் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த தரப்புக்கெல்லாம் நீங்கள் முன்னாடியே போய் அந்த இவரை எலெக்ஷன் நடத்தக்கூடிய அலுவலரை நீங்கள் அப்ரோச் பண்ணி, டிஆர்ஓ அப்ரோச் பண்ணி, சார் எங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி எனேபிள் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க வந்து உங்களுடைய ஆதார் அட்டை, உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை இதெல்லாம் நீங்கள் எடுத்து நம்பர்ஸாக எழுதி கொடுங்க, நாங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுறோம் அப்படிங்கிற வேலைகளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற சட்டம். ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரச்சனை இப்போ எஸ்ஐஆருக்கு பிறகு ஒரு 75 லட்சம் வாக்காளர்கள் வெளியே போனாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அதிலே கூட நேற்று நான் பல பேர்ட்ட பேசும்போது நம்மளே காட்சிகளை பார்த்தோம். முன்னாடி வாக்கு இருந்தது, எஸ்ஆர் ஃபார்ம் நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்துமே வரல அப்படின்னு எவ்வளோ நாள் எப்போ செக் பண்ணலாங்கிறது தெரியல. பட் இப்போ சொல்கிறாங்க நான் எஸ்ஆர் ஃபார்முங்கிறதே நான் திரும்ப ஃபில் பண்ணாமல் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி கொடுக்காமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ எஸ்ஐஆர் பல மாநிலங்களில் கேட்டாங்க, யாராவது பாதிக்கப்பட்டவங்களா, அவன் பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாட்டில் நான் கண் கூட பார்த்துட்டேன், பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க.
இந்த வேலையை நான் வந்து 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்வேன்னு செய்யாமல் ரெகுலராக நீங்கள் ரெகுலர் நான் சொல்கிறது சம்மரி ரிவிஷன் கூட கிடையாது. நீங்கள் வந்து வருஷத்தில் 2 தடவை பண்ணுற அது கூட கிடையாது. இன்னைக்கு என் வீட்டில் ஒருத்தர் 18 வயசு ஆயிட்டாருன்னா என் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரேன். பட்டியல் வரும்போது பேர் சேரட்டும். நான் இன்னைக்கு எனக்கு வந்து உடனே கார்டு கொடுங்கலாம் கேட்கல. இல்லை கார்டு கூட நீங்கள் கொடுங்க. பட் பட்டியல் வந்து எப்போ பட்டியல் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களோ 6 மாதம் ரிலீஸ் பண்ணுறீங்களா, 1 வருஷம் ரிலீஸ் பண்ணுறீங்களா, அந்த நேரத்தில் என் பேர் சேரணும். பட் அதை ரெஜிஸ்டர் பண்ணுற முறை எனக்கு உடனடியாக வேண்டும். ஆன்லைனில் உட்காந்து நான் பண்ணாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் பண்ணாலும் சரி, இந்த வேலையை முதல்ல நீங்கள் இன்ஷூர் பண்ணணும். அதே மாதிரி வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்களா, இப்போ நான் டெத் சர்டிஃபிகேட் வாங்குறேனோ, டெத் சர்டிஃபிகேட் வாங்கின கையோட நான் போய் அவரோட பேரை நீக்கம் பண்ணுறதுக்கு எனக்கான வேலையை நீங்கள் காமிக்கணும், உரிமையை நீங்கள் கொடுக்கணும். அது வந்து நீங்கள் போய் அவர் டெத் சர்டிஃபிகேட்டை பார்த்து ப்ராப்பராக அவர் அனலைஸ் பண்ணிவிட்டு ஆமாம் அவர் இறந்து போயிட்டாங்க உறுதிப்படுத்திட்டு அந்த வேலையை செய்யணும். இதை நீங்கள் முதலாக உண்மையிலே 100% என்ஷூர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் இது ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது போன்ற பணிகளை மேற்கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சிக்கும் மக்கள் நல பணியாளர் இருந்தாங்க. அந்த மாரி பணியாளர்களை மீண்டும் இது போன்ற பணிகளில் வந்து ஈடுபடுத்தி ஒவ்வொரு வீடுகளையும் அதாவது சார் நான் உங்களுக்கு அந்த நோடல் ஏஜென்சியாக ஏன் போஸ்ட் ஆஃபீஸ் சொல்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கின்ற பல கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் ஓரளவுக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறது போஸ்ட் ஆஃபீஸ். ரொம்ப ப்ரெஷர்லாம் இருக்காது. ஸோ அதில் ஒரு நபரை போட்டு நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக பண்ண முடியும். அஞ்சல் துறையும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். இன்னொன்று நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் எலெக்ஷன் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். உங்களுடைய அப்பா அம்மாவோட வாக்காளர் அடையாளத்தை ஏதோ ஒன்று ப்ரூஃப் எடுத்துருவாங்க, உங்களோட அட்ரஸ் எடுத்துருவாங்க, எந்த தொகுதி எதுன்னு நீங்கள் பாருங்கள், அதை பார்த்துட்டு நாங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குறோம், இல்லை ஆன்லைனில் நாங்கள் உடனே பண்ணுறோம், இல்லை உங்களுக்கே நான் ஆன்லைன் வசதி கொடுக்குறோம், ஏதாவது ஒன்று செய்யணும். அதை இன்னைக்கு வரைக்கும் செய்ய தவறுகிறார்கள் தேர்தல் ஆணையம். அது வந்து செய்யலாம். அதுக்கு வந்து நான் எஸ்ஐஆர் கொண்டு வரணும், 30 வருஷம் கழிச்சு இந்த கட்சிகள்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க, அது எதுவுமே இல்லாமல் நார்மலாக இது டே டு டே பேசிஸில் இது பண்ணக்கூடிய அத்தனை அற்புதமான வாய்ப்புகளும் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. ஜேபி லோக்சத்தால நோடல் ஏஜென்சியை போஸ்ட் ஆஃபீஸை கொண்டு வாங்க, பாஸ்போர்ட் ஆஃபீஸை கொண்டு வாங்க, இந்த மாதிரி பல ஆஃபீஸஸ் கொண்டு வாங்க சொல்லி சொன்னார். அதை தேர்தல் ஆணையம் காதுகளை ரொம்ப இறுக்கமாக மூடிட்டு கேட்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுது. அடுத்ததாக நீங்கள் கேட்டதில் டெக்னாலஜியை பயன்படுத்தலாமா, நான் சொன்னேன் இவிஎம்ஏ ஹேக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லின்ற நேரத்தில் நீங்கள் ஃபோனில் கொடுத்து இன்னொன்று சார், நீங்கள் வந்து தேர்தல் திருவிழான்னு சொல்லி சொல்கிறோம், அன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு விடுமுறை கொடுக்குறோம், அந்த ஒரு நாள் கூட நான் வாக்குச்சாவடிக்கு வரமாட்டேன், நான் வந்து எனக்கு தேர்தல் பற்றி பெரிய அக்கறை இல்லை அப்படின்னு சொல்வது நான் வந்து அது தவறுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப தூரம்லாம் இல்லை, மிஞ்சி போனால் ஒரு 2 கிலோமீட்டர், ரொம்ப நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறேன், 2 கிலோமீட்டர். என்னோடய வீட்டிலேருந்து என்னுடைய வாக்குச்சாவடி 1 கிலோமீட்டர். பலருக்கும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா நீ கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு ஒரு பூத்து போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஏரியா முழுக்க மலை கிராமத்தில் இருக்கிற 2 வாக்குக்கு வந்து போகிறாங்க, தேர்தல் ஆணையம் போகிறாங்க, அது பண்ணுறாங்க. ரொம்ப வந்து கஷ்டம் இருக்கும்போது நான் வந்து அங்கேருந்து 1 கிலோமீட்டர் கூட பயணித்து நான் போக மாட்டேன், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, இல்லை ஓடிடியில் நல்லா படம் பார்க்கலாம், இல்லை நான் வெக்கேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவது உண்மையிலேயே ஏற்புடையது அல்ல. ஜனநாயகத்திற்காக நீ இது கூட பண்ண மாட்டியா, அரசியலை நான் தவிர்த்துட்டு நீ எப்படி நீங்கள் வந்து இப்படி இருக்க முடியும்? அதனால் அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை என்றால் அந்த விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்தி அவர்களை வாக்குச்சாவடி கொண்டு வர வேண்டும் அப்படி தான் பார்ப்பேன். இன்னொன்று ஏன்னா அதில் வந்து தவறி விட்டதா வந்து சார், அது நீங்கள் ரொம்ப இல்லை சார், எவ்வளோ அமைப்புகளும் அதில் வந்து தவறி இல்லை சார், அது நம்ம சொல்லிகிட்டே தான் சார் இருக்கலாம் சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ நாங்கள் ட்ராவல்ஸ் நடத்துகிறோம் புதுக்கோட்டையில், ஒருத்தர் ஃபோன் பண்ணி அண்ணா இன்னைக்கு நைட்டு நாங்கள் ஏற்காடு ஒரு 17 பேர் போகணும், என்னைக்கு தேர்தல் அன்னைக்கு என் வண்டி கொடுங்கன்னாரு. ஏன்ப்பா நீ ஓட்டெல்லாம் போட மாட்டியா? ஓட்டு போட என்னென்ன ஆக போகுது, இவனுங்களை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நான் இப்போ அந்த இடத்துல ட்ராவல் ஏஜென்ட் ஓனராக பேசணுமா, இல்லை நான் வந்து ஒரு சமூக ஆர்வலராக நான் பேசணுமா? உங்களுக்கு 2 பேர் 2 கண்ணாக இருக்கிற சூழலில் நான் சொன்னேன் ஓட்டு போடுங்க, ஓட்டு போகிற நாளைக்கு ஓட்டு போடுங்க, அதை விட இன்னும் அடுத்த நாள் போங்க, அடுத்த நாள் நைட்டு போங்க, அடுத்த நாள் சாயந்தரம் கிளம்புங்க, அதுதாங்க முக்கியம். அது பண்ணாமல் நான் வந்து இல்லை நான் வெக்கேஷன் போகிறேன்னா வெக்கேஷன் போகிறதுக்கு அவங்க கவர்மெண்ட் லீவ் விட்டுருக்கு உங்களுக்கு இல்லை எது பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இந்த ஒரு வியாதி நிச்சயமாக இருக்குது சார், நிச்சயமாக இருக்குது சார். அது படித்தவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இருக்குது சார், கண்டிப்பாக இருக்குது, எல்லாரையும் சொல்லலை, இருக்குது சார். சில லீவு எனக்கு வியாழக்கிழமையா ஓகே, வெள்ளிக்கிழமை லீவ் எடுத்தால் சனி ஞாயிறு 4 நாள் லீவு வெக்கேஷன் போகலாமா, இருக்க தான் செய்கிறாங்க. சோம்பேறித்தனமாக படுத்து கிடக்குது சார். இதோட உள்ளாட்சி தேர்தல் தான் உங்களுக்கு ரொம்ப, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் சொல்லி சொல்லுவேன். நாளைக்கு உங்கள் வீட்டில் கொசு கடிக்குதா, நீ உன் கவுன்சிலரை தான் நீ பார்க்க. அது 2 ஓட்டு முக்கியம். ஒரு ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீ செய்ய மாட்டேன் அப்படின்னா உன்னை நான் என்ன சொல்கிறது? அதுக்கு வந்து 50% 40% உள்ளாட்சி தேர்தலாக அப்பெல்லாம் ஒன்று நடக்குதா அந்த ஊரில்? அப்புறம் எப்படி உங்களுக்கு கவுன்சிலர்ஸ் வந்து வேலை செய்வாங்க? உள்ளாட்சி மன்ற தலைவர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் வார்டு மெம்பர்களும் பட்ட ஸோ நீங்கள் இவங்களுக்கு இயல்பாக ஒரு என்ன பெருசாக ஓட்டு போட என்ன பெருசாக மாறிட போகுது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது சார். அது வந்து குறையணும், அது மக்கள்கிட்ட இயல்பாகவே வரணும். இப்போ வந்து புதிய கட்சிகள் வரும்போது அது மாறும். இப்போ நீங்கள் வந்து விஜய் வந்திருக்காரா, நீங்கள் அதனால் நான் சொல்ல ரொம்ப ஹிஸ்டாரிக்காக அது நடக்கலை, பட் எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் சொன்னாங்கன்னா அதே நிறைய பேர் பேசும்போது எஸ்ஆர் ஃபார்மே ஃபில்அப் பண்ணி கொடுக்காம நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தடுத்த தேர்தலில் மாறும். சீமான் மாதிரி புதிய ஒருத்தர் வர, கமல் மாதிரி புதுசாக ஒருத்தர் வர்றா, புதியவர்கள் அதெல்லாம் சொல்லி எப்பொழுதுமே புதியவர்கள் நம்ம வரவேற்க வேண்டும்.
புதியவர்களை வரவேற்க அப்போ நம்மளால் நோட்டாக்கு போட்டேன், இன்னும் புதுசாக ஒரு கட்சி வந்துருச்சு, அட்லீஸ்ட் நோட்டாக்காவது போட. இன்னைக்கு யாருமே பிடிக்கல, நான் இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டேன், படிச்சுட்டேன். நான் சொல்ல சும்மா நோட்டாக்கு போடாது, ஸ்டைலாக நோட்டாக்கு போடுறது. எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எனக்கு வந்து யாருமே ஒத்து வரல, அப்போ நான் நோட்டாக்கு போடு. ஏதாவது ஒரு நீங்கள் செய்யுங்க, ஆனால் களத்துக்கு நீங்கள் வாங்க அப்படிங்கிறது அவங்க அதை உணர வேண்டும். இது வாக்களிப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஜனநாயக கடமை. அந்த ஜனநாயக கடமையை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிற உணர்வு அவர்களுக்குள்ளே செல்ல வேண்டும். அதை தாண்டி நீங்கள் ஃபோன்ஸில் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா, இப்போ வரவன் என்ன பண்ணிக்குவான், படுத்துக்கிட்டு ஃபோனில் ஓட்டு போட்டலாமான்னு ஃபோனில் ஓட்டு போடுவான். அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு வந்து இது யார் நிற்கிறாங்கன்னு கூட பார்க்க மாட்டான். அட்லீஸ்ட் இங்கே வரும்போது இவ்வளோ பேர் நிற்கிறாங்களா, 23 பேர் நிற்கிறாங்களா, ஓ சரி சரி ஓகே, என்னென்ன சின்னங்க இருக்குது, என்னென்ன கட்சி இருக்குது, ஓ திமுக அதிமுக இத்தனை கட்சி இருக்கா, அட்லீஸ்ட் அதையாவது தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஜென்சி கிட்ஸோடைய மனநிலை அப்படி தான் இருக்குது, பெரும்பான்மையாக பார்த்தீங்க அப்படி தானே இருக்குது. ஆமாம் சார், இருக்குது சார். அதை நம்ம மாற்றணும்ல சார். நீங்கள் எல்லாமே இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் அப்பா அம்மா நல்லா சம்பாதிக்கிறாங்க, நான் ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறான். அப்படி உங்கள் அப்பா அம்மா நினச்சிருந்தா நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. நீ கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் நான் வந்து இது எங்கே அடிபடுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சமுதாயத்தை போய் ஃபேஸ் பண்ணும்போது பெருசாக அடி வாங்குறான், திணறான். இது என்ன பெரிய வேதனைன்னா, இந்த மண்ணுக்காக இந்த சமூக நீதிக்காக வந்து உழைத்து இந்த சமூக நீதிக்காகவே தன்னுடைய சொத்துலாம் இழந்து அந்த குடும்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், அந்த அவேர்னஸே இல்லை, சுத்தமாக இல்லை சார். அந்த மரபு இருக்குல்ல, அந்த மரபு பெரிய மரபு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா, அதுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து அது இல்லை சார். அதை நம்ம அந்த வழித்தொண்டருடைய சைடு நம்ம எவ்வளோ தூரம் கற்றுக் கொடுக்குறோன்னு இருக்கு சார். அவருக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குங்கிறது நமக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஜென்சி கிட்ஸுக்கு எதை சொன்னாலும் நீங்கள் 20 செகண்டுக்குள்ளே சொல்லணும்னு சொல்கிறாங்க. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும் நம்ம. நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மொழியில் சில விஷயங்கள் சொல்லி தான். இப்போ அரசியலே நீ கற்றுக் கொடுக்கணும்னா 20 செகண்ட் இல்லை 2 நிமிஷத்துக்குள்ள என்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை சொல்லிக் கொடுத்து தான் ஆகணும். அவங்களோட மொழிக்கு தான் நம்ம போய் ஆகணும். அவங்கள பிடிச்சி இழுத்து நீ வா இந்த பேப்பரை படி, இந்த கட்டுரை படினா படிக்க மாட்டான். அவன் படிக்க மாட்டான். அவனை வந்து படிக்க வைப்பான். எப்போனா இவனோட இடத்துக்கு போய், இவனோட உலகத்திற்கு போய் அவனுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுத்து அப்புறம் வாடினா கொஞ்சம் வெளியே வருவான். அதை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் அரசியல் படிக்கும் மாணவர்களும் படிக்கிறாங்க. ஆமாம், அது வந்து கட்டாயம் படித்து தான் ஆகணும். அப்போ அது வந்து பொலிட்டிக்கலில் வந்து முழுமையாக ஈடுபாடு உள்ளவர்கள் வந்து தொடர்ந்து வந்து அரசியல் படிக்கிறாங்க, அரசியல் பேசுகிறாங்க, அரசியல் நெறிமுறைப்படுத்துகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மற்ற தளங்களில் இருக்கிறவர்கள், அது ஜென்சி கிட்ஸில் வந்து அதில் உள்ளவர்கள் அதுலேருந்து கடந்து எப்படி வர்றது, அதெல்லாம் வந்து நிறைய ஒரு சவால் நிறைந்த ஒரு உலகமாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இது போன்ற விஷயங்கள் இந்த 2031 இந்த 100 விழுக்காடு அதை எட்டுவதற்கான வழிகள், அந்த வழிகளை வந்து அதான் சார். நம்பர் 1 நான் சொல்கிறேன், நோடல் ஏஜென்சி அதிகப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு நோடல் ஏஜென்சி அதிகப்படுத்துங்க. ஏன்னா நான் 18 வயசு ஆனால் எனக்கு வாக்கு அப்படின்னாங்க தான் அவருக்கு ஒரு உணர்வு வரும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 18 வயசு ஆனால் லைசன்ஸ் போடணும்னு ஒரு உணர்வு வரும். ஏன்னா அப்போ தான் வண்டி ஓட்ட முடியும். அதே மாதிரி 18 வயசு ஆனால் நான் வந்து என்ன போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியில் போய் என்னால் பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திங்கன்னா, நம்ம வாக்காளர் அடையாளத்தை பதிவு செஞ்சுருக்கோம், அப்போ நமக்கு ஓட்டு போடணும். ஏன்னா இப்போ சில பேர் 19 வயசு 20 வயசு வாக்காளர் அடையாளத்தை இல்லாமல் இருக்காங்க, வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அந்த உணர்வை முதல்ல கொண்டு வாங்க. அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக இதற்கான வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னொன்று சார், இன்னைக்கு நீங்கள் வந்து பணம் ரொம்ப பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கு. இங்கே வந்து தேர்தலில் வந்து பணம் பெரிய விஷயமாக மாறிட்டு இருக்கு. பல்லாயிரம் கோடி இருந்தால் தான் நீங்கள் தேர்தலில் சந்திக்க முடியுங்கிறது இருக்குது. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க, இந்த முறைலாம் ரொம்ப மோசம், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, சுத்தமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அதில் நீங்கள் அவங்களுக்கான வேலைகளை செய்யாத போது ஒரு நம்பிக்கை எங்கேருந்து வரும்? இப்போ அவங்க கேட்குற கேள்வியில், எப்பா எப்படி இருந்தாலும் பணம் கொடுத்து வாக்கு வாங்க போகிறாங்க, நான் என்ன பெருசாக பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் இருக்குது. இப்போ அதை ஒரு நேர்மையான தேர்தலாக நடத்துவது எப்படி அப்படிங்கிறத நோக்கியும் தேர்தல் ஆணையம் பயணிக்கணும். அந்த நம்பிக்கையை நீங்கள் தொடர்ச்சியாக ஏற்படுத்த தான் அவங்க இன்னும் நிறைய பேர் களத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி புதியவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு நீங்கள் வந்து நிறையா அவங்களோட ஸ்பேஸை உருவாக்கணும். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்கிறோம். உண்மையிலேயே அது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக இருக்கா? இல்லை, பெரிய கட்சிகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, சின்ன கட்சிகளுக்கு சுயேட்சைகளுக்கு வேறு மாதிரியாக இருக்குது. அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை உருவாக்குறது எப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையம் அதுக்கு செய்யணும். இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக விஷயங்கள் செய்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் நான் பார்க்குறேன். ஆணையத்தினுடைய செயல்பாடுகளால் மக்களும் வந்து கோவமடைந்து வேறு விதமான முடிவுக்கு இனி வரும் காலங்களில் போகணும்னு சொல்ல வரீங்க. ஆமாம் சார், வாய்ப்புகள் இருக்குல்ல. என்ன சொல்ல, நீங்கள் தொடர்ச்சியாக இந்த சார் இன்னொன்று, இப்போது ஞானேஷ்குமார் மேலே இன்றைக்கி எல்லா கட்சிகளும் சேர்ந்து அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்து அவர் எடுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எலெக்ஷன் இந்த சைடு பேசணுன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு, அதற்கு முற்றிலும் புறம்பாக ஒருத்தர் நீங்கள் ஆணையராக எடுத்து போட்டு வச்சுருக்கீங்க. அதுலேயே உங்கள்ட்ட வெளிப்படைத்தன்மையோ அதில் நேர்மையோ இல்லை. ஆளுகின்ற பாஜக அந்த நேர்மை தன்மை இல்லை. அப்போ நீங்கள் அங்கேருந்து வர அவர் என்ன செய்வார்? அவர் யாருக்கு சாதகமாக வேலை செய்வார்? இன்றைக்கி வந்து அதுவும் ஒரு கட்சி சாயமாக மாறிவிட்டு ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்கிறோம். ஸ்டாட்யூட்டரி பாடியாக இருக்காது, அது ஒரு கட்சிக்கான வேலை செய்கிற ஒரு அமைப்பாக மாறிட்டு இருக்குல்ல. அப்போ அது எல்லாமே கூட இவங்க சரி செஞ்சால் தான் இதெல்லாமே மாறும் நான் பார்க்குறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்தை தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.